அரவடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் அவர் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இத என்னெல்லாம் இந்த வாரம் நடந்திருக்கு, எதை பத்திலாம் அவர் அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்ன வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்போம். இந்த வீடியோல இன்னைக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கம் போல இந்த சேவிங் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சீசன்ல நடந்ததே கிடையாது. போன வாரம் கூட அவர் சேவ் பண்ணாரு, பட் ஓட்டிங் அடிப்படையில் அவர் சேவ் பண்ணவே இல்லை. எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று அதுதான். ஏன்னா இந்த ஓட்டிங் அடிப்படையில் ஒருத்தர் சேவ் பண்ணும்போது தான் யாருக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது, யாருக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியும். தெரிய வரும்போது அவங்களுடைய கேம் மாறும். ஆனால் விஜய் சேதுபதி ஒரு முறையும் அந்த மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக செய்கிறன்ற பேரில் அவரும் ஒரு பக்கம் கிரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட் பண்ணக்கூடிய அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அன்அஃபிஷியலில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடிய நல்ல மக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் கூட 1 லட்சம் வாக்குகள் அப்படின்றத வாங்குறதுக்கு திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை 2-3 பேர்கள் 3 பேர் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 1 லட்சம் வாக்குகளை தாண்டி சாதனை படிச்சிருக்காங்க. ஏன்னா யாருக்குமே அந்த வாக்குகளே வரல. போன சீசன்லாம் அர்ச்சனா டாப்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 லட்சம் 3 லட்சம் ஓட்டுலாம் வரும் அன்அஃபிஷியலை மட்டுமே. ஸோ இந்த சீசன்லாம் அப்படி இல்லாமல் 80,000 90,000 இப்படியே தான் போய்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக அதை தாண்டது முத்துக்குமரன், அப்புறம் சௌந்தர்யா 1 லட்சம் வாக்குகள் வாங்குறாங்க. மூன்றாவது ஆளாக இப்போ ஜாக்லின் அவர்கள் 1 லட்சம் வாக்குகளை தாண்டி முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ ஜாக்லின் இந்த வாரத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒன்று அன்ஷிதாவுக்கு போட்டி போட்டு நைட்டு வரைக்கும் இருந்ததா இருக்கட்டும், கிச்சனில் அவங்க வேலை செஞ்சதா இருக்கட்டும், ஒரு 4 பேரை பார்த்து பயந்து ஒரு 8 பேர் அணி சேர்ந்து அவங்கள தோற்கடிக்க நினைக்கும் பொழுது இந்த 4 பேர் ஒவ்வொருத்தரையும் திறமையா அவுட் பண்ணதா இருக்கட்டும். சௌந்தர்யா முன்னாடியே அவுட் ஆயிட்டாங்க. அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஜாக்லினுடைய பங்களிப்பு இதுல நிறையவே இருந்துச்சு. எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பிளேயரா தான் ஜாக்லின் இருக்காங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் டீம்ல எல்லாருமே முதுகுக்கு பின்னாடி ஒருத்தரை பத்தி பேசுறாங்க, இன்க்ளூடிங் சௌந்தர்யா. அப்படின்னா அது ஜாக்லின் தான். ஜாக்லின் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. எப்படியாச்சும் இவ்வளவு அனுப்பிடணும் அப்படிங்கறதுலேயே ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு வாரமும் ஜாக்லின் அதை முறியடிச்சு மேல போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரத்தில் ஜாக்லின் வாங்கியிருக்கிற வாக்குகள் மட்டும் 1,06,000 வாக்குகள் மேல வாங்கியிருக்காங்க. முதல் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஜாக்லின் அவர்களை நியாயப்படி இன்னைக்கு முதல் ஆளாக விஜய் சேதுபதி அவர்கள் சேவ் செய்யணும். அன்அஃபிஷியல் மட்டும் இல்லை, அஃபிஷியல்லையுமே ஜாக்லின் தான் டாப்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இதை விஜய் சேதுபதி செய்வாரா? ஒருவேளை அந்த இடத்துல சாட்சனமா இருந்திருந்தா நிச்சயமா அவர் பண்ணியிருப்பாரு. ஆனா ஜாக்லின் அப்படின்னும் போது மட்டுமே அவருக்கு என்னன்னு தெரியல. ஜாக்லின் மட்டும் இல்ல, சௌந்தர்யா இருந்தாலும் பண்ண மாட்டாரு, முத்துக்குமரன் இருந்தாலும் பண்ண மாட்டாரு, இவர் பண்ண மாட்டாரா இல்ல உள்ள இருக்கவங்க பண்ண சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன் பண்ண சொல்ல மாட்டாங்க, என்ன காரணம்? இப்ப சேவிங் ஆர்டர் படி சேவ் பண்றதுனால என்ன ஆயிர போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த சீசன் ஒட்டுமொத்தமாக இந்த வீக்கெண்ட் எபிசோடு மொக்கையா போய்கிட்டு இருக்கு. வீக் டேஸ் எபிசோடே பரவாயில்ல. இந்த வாரம் நடந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, 1 லட்சம் பேரை லைவ் பார்க்க வச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க், அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை கண்டஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட இருந்து கண்டென்ட் வரல இது வரைக்கும் அப்படின்னா அது ஹோஸ்ட் கிட்ட இருந்து மட்டும்தான். ஸோ அவர் இன்னைக்கு இதை செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் அட்ரஸ் பண்றதுக்கான பல விஷயங்கள் இருக்கு. அது நம்ம தனியாக பேசுவோம், ஏன்னா நிறைய இருக்கு. 2வது ஆளாக யார் அதிகப்படியான வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. யாருமே எதிர்பார்க்கல இது. அன்ஷிதா கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் மேல வாங்கியிருக்காங்க அன்அஃபிஷியல். அஃபிஷியல் எப்படின்னு தெரியல. அவங்களுக்கு அவ்வளோ வாக்குகள் வாங்குறதுக்கான காரணமும் கூட அந்த டாஸ்க்ல அவங்க இரவு முழுக்க அவங்களுடைய இயற்கை உபாதையை அடக்கிட்டு உட்கார்ந்துருந்த ஒரே காரணம் தான். மற்றபடி அன்ஷிதா இந்த டாஸ்கை தவிர்த்து பெருசா எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. இருந்தாலும் மக்கள் அதுக்கே ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்க சிறப்பான ஒரு விஷயம். விஷாலை பொறுத்த வரைக்கும் விஷாலா முத்துக்குமரனா அப்படின்னு தான் முதல் 3 வாரங்கள் இருந்துச்சு. 2 பேரும் ஓட்டிங்ல பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. விஷால் மேல மக்களுக்கு அதிகப்படியான ஒரு சப்போர்ட் வந்துச்சு. ஏன்னா பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு சீரியல்ல ஒரு சம கேரக்டர் எழில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் பண்ணதுனால எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்தாரு விஷால். அந்த ஒரு பப்ளிசிட்டியை இந்த ஷோக்குள்ள கொண்டு அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகாம இந்த ஷோக்குள்ள நான் காதல் கண்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு
மேல லவ் இல்லாமே அந்த பொண்ணை வந்து ஆசை வார்த்தைகள் பேசி தூண்டுறதா இருக்கட்டும், இன்னொரு பொண்ணை கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணை வந்து தப்பா பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வார வாரம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அவர்கிட்ட சொல்றாங்க, சொன்னாலும் அவர் வந்து அதை திருத்திக்கிற மாதிரியும் இல்லை, அதை பத்தி கேட்கிற மாதிரியும் இல்லை. ஸோ இதையெல்லாம் மக்கள் நோட் பண்றாங்க. நோட் பண்ண என்ன பண்றாங்கன்னா விஷாலுக்கான ஆதரவை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது விஷால் அவர்கள் வந்து 3ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. அவர் வாங்கியிருக்கிற வாக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 60,000 வாக்குகள் அன்அபிஷியல் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க ஜாக்லினுக்கும் 3வது பொசிஷன்ல இருக்கிற இவருக்குமே பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல ராயன் கீழே இருந்து மெல்ல 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 மேலே வந்திருக்காரு. ராயன் இந்த வாரத்தில் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணாரு. எல்லாரும் ராயனை பற்றி குறையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு சண்டை ராணுவ கிட்ட போய் அவர் வந்து போட்ட சண்டை, இதில் அவர் கழுத்தை பிடிச்சி சோக் பண்ணாரு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. ராயன் பண்ண ஒரு மிஸ்டேக், ராணுவ பிடிச்சி அந்த பிட்டுக்குள்ள தள்ளினது அது வந்து ராயன் தான் தள்ளியிருக்காரு. பட் சோக் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய். ஏன்னா ஃபோட்டோஸ் கூட இருக்கு, நான் காட்டுறேன். ஏன்னா ராயன் வந்து ராணுவை இந்த இடத்துல தான் பிடிச்சிருப்பார். இப்போ நம்ம சோக் பண்ணணும் அப்படின்னா கழுத்தை பிடிச்சாதான் சோக் பண்ண முடியும். அவர் அந்த மாதிரி பிடிக்கவே இல்லைங்க. ஏன் அந்த இடத்துல ராயன் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் எல்லாரும் யோசிக்கணும். ஜெஃப்ரியை பிடிச்சிக்கிறாரு. ராணுவ ஜெஃப்ரியை பிடிச்சிக்க விட மாட்டாரு. ஏன் அவர் ஜெஃப்ரியை பிடிக்கிறாரு? ராணுவ மண்டையில் வந்து புகுத்தப்பட்ட கோடிங் அந்த மாதிரி. யார் அதை புகுத்துனது? விஜய் விஷால், இன்னொரு பக்கம் சத்யா, இன்னொரு பக்கம் அருண். ராயன் போயிடக்கூடாது. ஏன்னா ஜெஃப்ரி கையில் ராயனுடைய டால் இருக்கு. ஸோ அவருடைய பொம்மையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் போய் ராணுவ பிடிக்கிறார். எத்தனை பேர் நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணீங்க? மற்றவங்களை பிடிக்கிறதுக்கு இப்போ ராயன் வந்து மஞ்சரியை பிடிச்சிட்டாரு அப்படின்ன உடனே அதை விலக்கி விடுறதுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்க. ஆனால் ராணுவ வந்து ஜெஃப்ரியை பிடிக்கும் பொழுது ஒருத்தர் கூட கிட்ட கூட வரல. ஈவன் முத்துக்குமரன் வரல. ஜெஃப்ரியும் சத்யாவும் எவ்வளோ நெருங்கிய நண்பர்கள், மச்சா மாமான்னு பேசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பொழுது அவரு கூட வரல. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் ராயன் தோத்துறணும். ஏன்னா ராயன் வந்து மிகப்பெரிய குடைச்சலா இருக்கிறார். யாருக்கு? பாய்ஸ் டீமுக்கு. இவன் என்ன பாயா இருந்துக்கிட்டு நமக்கு எதிராகவே இப்படி விளையாடுறானே, ரொம்ப ஃபாஸ்ட் வேற. ஸோ எப்படின்னா அவனை அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட சொந்த ஃப்ரெண்டையே வந்து என்ன பண்ணாங்க, அவன் பிடிச்சாலும் பரவாயில்ல, வயிற்று பிடிச்சி அமுக்குனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இன்னொன்று ஜெஃப்ரி வந்து எல்போவால ராணுவ வந்து தாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராணுவோடைய ரசிகர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன், அவன் சின்ன பையன், அவனுடைய சைஸ் என்ன, ராணுடைய சைஸ் என்ன, பிடிச்சி வயிற்று பிடிச்சி அமுக்குறாரு. ரொம்ப நேரமாக அவன் பேசிக்கிட்டு இருக்கான், விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் விடுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை வந்து விடுவிச்சுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு அட்டாக்காக பண்ணுறான். இது ரியாக்ஷன். ராணுவ வந்து அடிச்சிட்டாருன்னு கத்துறீங்களே, ஏன் ராணுவ வந்து ஜெஃப்ரியை போட்டு அமுக்கணும்? எதுக்காக ஜெஃப்ரியை பிடிக்கணும்? இது எப்படி வந்து ராணுவோடைய கேமோ அதில் இருந்து அந்த ஒரு டிஃபென்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அட்டாக்கா பண்றாரு ஜெஃப்ரி மட்டும் இப்படி அவன் வந்து ஃபோர்ஸா கூட அடிக்கல, இப்படி வந்து கையை வந்து இப்படி வீசுறான். அப்படி ஜெஃப்ரி வீசல அப்படின்னா ராணுவ விட்டே இருக்க மாட்டாரு ஜெஃப்ரியை. நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த 2 பஞ்சுக்கு அப்புறமா தான் ராணுவ வந்து கையை ரிலீஸ் பண்றாப்புல. ஸோ அவருடைய மொத்த பாடி ஸ்ட்ரென்த்து எங்கே போட்டாரு? ஜெஃப்ரி மேலே போட்டாரு. ராயன் இதுக்கு மேலே இவனை பிடிச்சா வந்து நமக்கு எதனா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை விட்டுட்டு மஞ்சரியை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இது வந்து கேமில் நடந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷன்ஸில், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், ஒரு கோவத்தில் நடந்த விஷயங்கள் தான் இது. வந்து இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. ராணுவ உள்ள வந்து ஜெஃப்ரியை பிடிக்காமல் இருந்தால் அது நடக்க போகிறதே கிடையாது. நீங்கள் ஒரு பிளேயரை பிடிக்க தேவையில்லை, நீங்கள் போயிட்டு எல்லாரும் நின்ன மாதிரி டால் ஹவுஸில் நிற்கலாமே. இப்போ விஷால் வந்து ராணுவ தூண்டி விட்டுட்டு அவர் போய் டால் ஹவுஸில் சேஃபாக நின்ட்டாப்புல. அங்கே பிடிச்சது யாரு? ராணுவ. ஏன் ராணுவ மற்றவங்க பேச்ச எதுக்கு கேட்குறீங்க? உங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனை கிடையாதா? அதுதான் இங்கே கேள்வி. ஸோ இந்த ஒரு தாக்கம் ராயனுக்கு சில இடங்களில் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு, பல இடங்களை மைனஸாக வாண்டடாக பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் ஓட்டிங்கில் ராயன் வந்து 4வது இடத்துக்கு போயிருக்காரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து சேவிங் ஆர்டர் படி சேவ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக முதல்ல வந்து ஜாக்லின் வந்து சேவ் ஆகணும். இன்னைக்கு ஜாக்லினுக்கு முன்ன இருந்த விட இப்போ வந்து மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. எப்படி சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு கூட்டம் ஃபேன்ஸாக மாறி இருக்காங்களோ அதே மாதிரி ஜாக்லினுக்கும் மாறி இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு ஜாக்லின் முதலாளாக சேவ் செய்யப்பட்டார் அப்படின்னா அங்கே ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய கிளாப்ஸ் பிச்சுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குது. விஜய் இப்போ நம்ம பேசுறதுலாம் மேட்ரு கிடையாது, அவர் என்ன பண்ணுறாருன்றதான் மேட்ரு. இன்னைக்கு யாரை கேட்க போகிறாரு?
பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல எதை அவர் கேட்க போறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவா நமக்கு ஒரு சின்ன அப்டேட் வர வேண்டியிருக்கு, வந்த உடனே பார்ப்போம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாக்லினுக்கு இந்த வாரம் கிடைச்சிருக்கக்கூடிய 1,00,000 வாக்குகளை தாண்டி போயிருக்காங்க. ஸோ அதுக்கு ஜாக்லின் டிசர்விங் தானா? அது மட்டும் இல்லாம ஜாக்லின் முதல் ஆளாக சேவ் செய்யப்படுவாரா அப்படின்ற அந்த 2 விஷயங்களுக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.